வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பயணமானது தென்னிந்தியாவுல டார்ஜிலிங்க்கு தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். நம்மள எல்லாருக்கும் ஒரு சில இடங்கள நம்ம கண்டிப்பா ஒரு தடவையாவது பார்க்கணும்னு சொல்லி மனசுல வச்சிருப்போம். இந்த காணொளிய பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தையும் உங்களுடைய கனவு திட்டமா சேர்த்துடுவீங்க. அப்படி ஒரு இடத்துக்கு தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பத்தி சொல்லணும் அப்படின்னா, வெயில், பனி, மழை எந்த நேரத்திலயும் எது வேணாலும் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். திரும்புகிற எல்லா திசையிலுமே உங்களுக்கு பச்சை போர்வை போர்த்தியது போல ரம்மியமாக காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதி எந்த இடத்துக்கிட்ட அமைஞ்சிருக்கு, இந்த இடத்த நம்ம தென்னிந்தியாவோட டார்ஜிலிங் சொல்றதுக்கான காரணம் என்ன, எல்லாத்தையும் வாங்க நம்ம காணொலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். நான் உங்க நவீன், வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். வணக்கம், நான் உங்க நவீன். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஊரான மூணாரில் தாங்க இருக்கோம். இங்கே இருந்தால் நம்மளோட பயணத்தை இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோங்க. இன்னைக்கு மழை வரும்னு சொன்னாங்க, ஆனால் பார்த்தா வெயில் பட்டையை கிளப்புது. இந்த பேருந்தில் தாங்க இன்னைக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடத்துக்கு தான் பயணம் பண்ண போகிறோம். எந்த ஊர் எல்லாத்தையும் வாங்க நான் பேருந்துக்குள்ளே ஏறிட்டு சொல்கிறேன். நமக்கு பயண கட்டணமாக 81 ரூபா வசூல் பண்ணுறாங்கங்க. இன்றைக்கி நம்ம எங்கே பயணம் பண்ண போகிறோம் அப்படின்னா, மூணார்லேருந்து கோவிலூர் அப்படின்ற பகுதி வரைக்கும் பயணம் பண்ண போகிறோங்க. இந்த பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல, ஆனால் வட்டவடா அப்படின்ற பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வட்டவடா வரைக்கும் தாங்க பயணம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்மளோட பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பயணமாக இருக்குங்க. நிறைய முக்கியமான விஷயம்லாம் இந்த பயணத்தில் இருக்குங்க. அது என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன். நம்ம பயணத்தை ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலும் தேயிலே உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த பயணம் முடிகிற வரைக்குமே இது போல் காட்சிகளை நிறைய நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மூணார்லேருந்து நம்ம வட்டவடா போகக்கூடிய இந்த சாலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்க்குற எல்லா இடங்களுமே உங்களுக்கு காட்சி முனைகள் மாதிரியே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த வழியாக பயணம் பண்ணியிருக்கோங்க. மூணார்லேருந்து வட்டவடா போகக்கூடிய இந்த பகுதி வழியாக நம்ம பயணம் பண்ணியிருக்கோம். நம்மளால் மறக்கவே முடியாத ஒரு சம்பவத்தை அந்த பயணம் நமக்கு கொடுத்தது. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியலனா உங்களை எந்த அளவுக்கு ஏமாற்றுவாங்க அப்படின்றதுக்கு எனக்கு நடந்த சம்பவம் தாங்க ஒரு சாட்சி. அப்படி என்ன நடந்தது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காணொலியோட கடைசியில் சொல்கிறேன். இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே குறுகலான சாலையாக இருக்குங்க. மூணாரில் மற்ற சாலைகளை விட இந்த சாலை ரொம்ப குறுகலான சாலையாக இருக்கும். இந்த வழியாக போகிறப்போ உங்களால் அதிகமான சுற்றுலா மையங்களை உங்களால் பார்க்க முடியுங்க. இது எது வழியாக வட்டவடா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பட்டி டேமு, எக்கோ பாயிண்ட்டு, அப்புறம் குந்தலா டேம் வழியாக வட்டவடா போகுதுங்க. இந்த வழியாக போகிறப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6க்கும் மேற்பட்ட சுற்றுலா மையங்களை உங்களால் பார்க்க முடியும். இதுவும் கூட ஒரு சுற்றுலா மையம் தாங்க. நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? இது ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பயணம் பண்ணக்கூடிய பல பகுதிகள் ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். நம்ம மூணார்லேருந்து சரியாக 9:30க்கெலாம் பேருந்து எடுத்துட்டாங்க.
இங்கே போகிறதுக்கு உங்களுக்கு அடிக்கடி பேருந்து சேவைகளும் இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் வந்து பேருந்து சேவைகள் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடுமையான வெயில் இருக்கிற மாதிரி தானே உங்களுக்கு தெரியுது. ஆனால் இப்போ தாங்க கொஞ்சம் இதமாவது இருக்குது. காலையில் நம்ம வந்து இறங்குறப்பெல்லாம் சரியான குளிருங்க. சுத்தமாக முடியல. இதுக்கு முன்னாடி நம்ம மூணார் ஒரு 2-3 தடவை வந்திருப்போம். அதை விட இப்போ தாங்க பயங்கர குளிர். இன்றைக்கி மழை பெய்யுன்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் அந்தளவுக்கு பெருசாக தெரியலங்க. நம்ம பார்த்துட்ருக்க இதுதான் வந்து தேயிலை தொழிற்சாலைங்க. இந்த இடத்துட்ட எல்லாருக்கும் போகிறதுக்கு வந்து அனுமதின்றது இருக்குங்க. நிறைய இடங்களில் இந்த மாதிரி அனுமதி தரமாட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் வந்து மேட்டுப்பட்டி டேமுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். இந்த பகுதிக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமங்க. ஏன்னா அதிகமான அளவுக்கு கூட்ட நெரிசல் வந்து இந்த பகுதியில் இருக்கும். இந்த வட்டவடா போகிறப்ப இருக்கக்கூடிய பெரிய சிக்கலை இந்த பாலத்து வழியாக நம்ம அந்த இடத்த கடந்து போகிறதாங்க. நிறைய பேர் இதில் பயணம் பண்ணவங்களுக்கு தெரியும். இதில் சாலையை கடந்து அந்தாண்ட போகிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுவாங்க அப்படின்னு. அவ்வளோ கூட்ட நெரிசலாக இருக்குங்க இந்த பகுதி. இந்த மேட்டுப்பட்டை அணையில் வந்து உங்களுக்கு படகு சவாரி போகிறதுக்கு வந்து அனுமதி இருக்குங்க. ஆனால் முழுவதும் தண்ணி இருக்கிறப்போ உங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்களா என்னன்னு சரியாக தெரியல. நான் போயிருந்தப்போ கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து தண்ணி ரொம்ப குறைவாக தாங்க இருந்தது. இந்த இடம் தான் வந்து படகு சவாரி போகிறதுக்கான உள்ளே இருக்கக்கூடிய நுழைவாயிலுங்க. இங்கே எல்லா வகையான படகுங்களும் இருக்கும். 2 பேர் போகிறது, 4 பேர் போகிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து வகையான படகுங்களும் இருக்கும் உங்களுக்கு. காணொலியோட தொடக்கத்தில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், நமக்கு இங்கே ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடந்தது அப்படின்னு. அது என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த இடம் வரைக்கும் பயணம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட எவ்வளோங்க வசூல் பண்ணுவாங்க ஆட்டோவாக இருந்தால்? ஒரு 500 இல்லைன்னா 400. தடவை நம்ம இங்கே வந்தப்போ நம்மக்கிட்ட 1500 வந்து வசூல் பண்ணாங்கங்க. ஒன்று தாங்க கேட்டேன் அந்த ஆட்டோ அண்ணன்கிட்ட, இங்கே எப்படி வந்துட்டு பேருந்தில் போகிறது, இதுக்கான நேரம் என்ன அப்படின்னு தாங்க கேட்டேன். அவர் பேருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. மேட்டுப்பட்டி டேமுக்கு பேருந்தே கிடையாது, இது வழியாக உங்களுக்கு போகணுன்னா ஆட்டோவில் மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து கிட்டத்தட்ட 1500 பிடிக்கிட்டு விட்டார். அதனால தான் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை வந்து நீங்கள் அந்த இடத்த பற்றி வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான சுற்றுலாத்தலங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்களை நல்லா ஏமாற்றிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம தேயிலைக்கு நடுவில் பயணம் பண்ணோமா, இப்போ வந்து பைன் மரங்களுக்கு இடையில் வந்து நம்ம பயணம் பண்ணுவோம். இப்போ தாங்க அண்ணன் சொன்னாங்க, ஓட்டுற அண்ணன், முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பைன் மரங்களுக்கு இடையில் வந்து நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மேட்டுப்பட்டி அணையை ஒட்டியே தான் வந்து நம்ம பயணம் பண்ணுவோமாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொன்னாங்க. நம்ம பார்க்குறப்பையும் தெரியுது, அவ்வளோ அழகாக இருக்குங்க அணையை ஒட்டி பயணம் பண்ணுறது. நீங்கள் மூணார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வட்டவடா வரைக்கும் ஒரு தடவை வந்து பயணம் பண்ணுங்கள். அதுவும் பருவமழையிலலாம் பயணம் பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பருவமழையில் ஒரு தடவை பயணம் பண்ணுங்கள். நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறது பருவமழையில் தான். ஆனால் இன்றைக்கி மழை நம்மளை ஏமாத்திருச்சிங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பட்டி அணைக்கு வரதுக்கான தண்ணி வருதுங்க. நம்ம இப்போது எக்கோ பாயிண்ட் பேருந்து நிறுத்தத்துக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து இன்னும் ஒரு 100 மீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா எக்கோ பாயிண்ட் வந்துருமா.
நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த வட்டவடா அப்படின்ற பகுதி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட இது தமிழ்நாடுனே சொல்லலாம். மூணாரே வந்துட்டு நம்ம தமிழர்கள் வந்து நிறைய பேரை வந்துட்டு உங்களால் பார்க்க முடியும். தமிழ் வந்து நிறைய பேர் பேசுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதிகமாக வந்து தேயிலையில் வேலை செய்கிறது வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் தாங்க வந்து தேயிலையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. இங்கே பேருந்து பார்க்குறப்பெல்லாம் நமக்கு அந்த 1500 ஞாபகம் தாங்க வருது. இன்றைக்கி நினச்சாலும் கஷ்டமாக இருக்குங்க. நம்ம பயணம் பண்ண ஆரம்பித்து 3/4 மணி நேரத்தில் இதோட 2வது பேருந்து வந்துருச்சுங்க. நம்ம இப்போ குண்டலா அணை அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டோங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2வது அணை இதுதாங்க. அணையோடைய பகுதி அந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல கதவணைகள் எல்லாமே இருக்குங்க. மரத்தில் உங்களுக்கு சரியாக தெரியுதா என்னன்னு தெரியலை. நமக்கு மூணார்லேருந்து வட்டவடாவுக்கு சரியாக ஒரு 45லேருந்து 50 கிலோமீட்டர் இருக்குங்க. அதுக்கு நமக்கு பயண கட்டணம் வந்து 81 ரூபா வந்து வசூல் பண்ணுறாங்க. இதே தமிழ்நாடாக இருந்ததுன்னா உங்களுக்கு 40 ரூபா இல்லைன்னா 35 ரூபா தான் வசூல் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்கள்லேயுமே இது போல தாங்க கட்டணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த வட்டவடா பகுதியில் வந்து அதிகமான தங்கு விடுதிகளும் இருக்குது. மூணார்லேயும் உங்களுக்கு நிறைய தங்கு விடுதிகள் இருக்குங்க. உங்களுக்கு கம்மியான காசுலேருந்து அதிகமான காசு வரைக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கு ஏற்ற மாதிரியான தங்கு விடுதிகள் இருக்குங்க. அதுவும் இல்லையா, உங்களுக்கு வந்து அரசாங்க சார்பிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கு விடுதி இருக்குங்க. மூணாரில் கேஎஸ்ஆர்டிசி பேருந்து நிலையத்திலேயே உங்களுக்கு தங்கு விடுதி வசதிகளும் இருக்குது. அங்கே ஒரு நபருக்கு வந்து 220 ரூபா வந்து வசூல் பண்ணுவாங்க. உங்களுக்கு குடும்பத்தோடு வரீங்க அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரியான தங்கு விடுதிகளும் வந்து அந்த பேருந்து நிலையத்திலே இருக்குங்க. பேருந்து நிலையத்தில் பேருந்தையே வந்து தங்கு விடுதியாக வச்சுருப்பாங்க. குண்டலா அணைக்கு அப்புறம் பேருந்தே வந்து காலி ஆகிட்டுங்க. இந்த இருக்கையில் நம்ம மட்டும்தான் உட்காந்துருக்கோம். பின்னாடியும் பாருங்கள் எல்லாமே காலியாக தான் இருக்குது. நடத்துனர் அண்ணன் வந்து அவருடைய இருக்கையில் போய் உட்காந்துட்டாருங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்து காணொலி எடுக்க வேண்டியதாகிட்டு. நம்ம இப்போ தமிழ்நாட்டினுடைய எல்லைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய எல்லையில் தான் வந்து பயணம் பண்ணிகிட்ருக்கோம். வழக்கமாக கேரளா தானே இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்களா தமிழ்நாடுக்குள்ளே நுழைஞ்சோடனே தமிழ்நாடு எந்த மாதிரி இருக்குன்னு. கேரளாவில் தான் இந்த மாதிரி பனிமூட்டமாக உங்களுக்கு வந்து மேகங்கள் சூழ்ந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போது கேரளா விட தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் மேகங்கள் சூழ்ந்து அப்படியே பனிமூட்டமாக எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே எங்கே பார்த்தாலும் வந்து கேரட்டை வந்து பிடுங்கி வச்சுருக்காங்கங்க. ஏன்னா இந்த வட்டவடா அப்படின்ற பகுதிகளில் வந்து அதிகமாக கேரட்லாம் விளையும்.
அதனால தான் இலையோடையே வந்து கேரட்டெல்லாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது இங்கே கூட வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பகுதியில் வந்து ட்ரெக்கிங் போகிறதுக்கு வந்து வசதி இருக்குங்க. வனத்துறை சார்பில் வந்துட்டு ட்ரெக்கிங் வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அதனால தான் இந்த இடத்துல வந்து நிறைய கூட்டம் இருக்குது. நம்ம இப்போது கேரளாவோட எல்லைக்குள்ளே திரும்பவும் நுழைய போகிறோங்க. இப்போ தமிழ்நாட்டு எல்லை இதோட முடிஞ்சிருச்சு. இது என்னங்க இது, தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வந்து அவ்வளோ பனிமூட்டமாக இருக்குது. கேரளாக்குள்ளே நுழைஞ்சாலே வெயில் அடிக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் திரும்பவும் வெயில் அடிக்குது. நம்ம இப்போ வட்டவடா கிட்ட வந்துட்டோங்க. அந்த பக்கத்தில் வந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க. பெரிய பள்ளத்தாக்குக்கு கீழே வந்து அடுக்கடுக்காக வந்து கேரட்டு, அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள்லாம் வந்து விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. நம்மளால் அங்கே போய் எடுக்க முடியலங்க. அங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்களா, எடுக்க முடியல. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த பகுதிங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் காட்டுறேன் இருங்க. அந்த பகுதிங்கெல்லாம் பாருங்களேன், கீழே தெரியுதுங்களா, அடுக்கடுக்காக விவசாயம் பார்க்குறாங்கங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த இடங்கள். கிட்டத்தட்ட 15 நிமிஷமாக வந்து போக்குவரத்து நெரிசலில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த மூணாறில் இருக்க சுற்றுலாத்தலங்கள் பெரும்பாலும் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பேருந்தில் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் சொல்கிறப்போ வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப குறைவு, இதை விட மோசமாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்கிறாங்க. அந்த மேட்டுப்பட்டி அணையிலலாம் வந்து 1 மணி நேரம் கூட வந்து நிற்பாங்களாம். அந்தளவுக்கு மோசமாக இருக்குமாங்க போக்குவரத்து நெரிசல். காலையில் வட்டவடை வரக்கூடிய பேருந்தில், அதாவது கோவிலூர்னு போட்டிருக்கோம், அந்த பேருந்தில் ஏறினீங்கன்னா எல்லா இடத்தையும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு சாயங்காலம் வரக்கூடிய பேருந்தில் நீங்கள் திரும்ப வந்து மூணார் போயிடலாங்க. வெறும் 160 ரூபா இருந்தால் போதும். 80 ரூபா வரத்துக்கு திரும்ப போகிறதுக்கு ஒரு 80 ரூபா, அவ்வளோதாங்க ஆகுது. நம்ம 1500 ஏமாந்துருக்கோம். ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட ஏற்படுகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டேங்க. அடுத்து வரக்கூடிய காணொலிகளுமே ரொம்பவே வந்து முக்கியமான இடங்கள்லாம் வந்து நம்ம பயணம் பண்ண போகிறோம். மறக்காமல் அடுத்து வரக்கூடிய காணொலியிலையும் பாருங்கள்.